நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு யாருக்கும் தலைவணங்காமல் உண்மையை சொல்லக்கூடிய மிதுனம் ராசி நேயர்களே, எவ்வளோ பெரிய ஆளானாலும் இருக்கட்டும், இப்போ இவ்வளோ பெரிய ஆள் வராங்க, அவ்வளோ பெரிய பணக்காரவங்க வராங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யார் வேணால் வரட்டும், யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. உண்மை இருக்கா அதை மட்டும்தான் இவங்க பார்ப்பாங்க. அதே போல் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி அதில் நல்லது எது கெட்டது எது அப்படி ஒரு அலசி ஆராய்ந்து செயல்படக்கூடியவங்க. அடடா சூப்பர்ப்பா. அப்போது மிதுனம் ராசிக்காரர்கள்லாம் பெருசாக வந்துட்டு நல்லதொரு வளர்ச்சியில் இருப்பாங்கள்ல, நல்லதொரு அதிகாரத்தில் இருப்பாங்கள்ல, நல்லதொரு பணக்காரவங்களாம் இருப்பாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்டிங்க அப்படின்னா சாரிங்க, அப்படி கிடையாது. உண்மையாக இருக்கிறவங்க என்றைக்குங்க உயர்ந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு புரியுதுங்களா? நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவங்க, நீதிக்கும் நேர்மைக்கும் மட்டுமே தலை வணங்கக்கூடியவங்க என்றைக்கு தான் தலை நிமிர்ந்திருக்காங்க. உண்மைதானே? நம்ம சொல்லக்கூடிய உண்மை நினச்சா மிதுனம் ராசிக்காரர்களே கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த உண்மை நேர்மை தானே நம்மளை தூக்கி இன்ன வரைக்குமே அடி பாதாளத்துக்கு கொண்டு போய் தள்ளியிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கொஞ்சம் அப்படி நகர ஆரம்பித்தா கூட சறுக்குன்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்துட்டு பொதுக்குன்னு இன்னும் கொஞ்சம் அடி பாதாளத்தில் தான் போயிட்டுருக்கு லைஃபே. ஸோ இன்றைக்கி பொய்க்கும் பித்தலாட்டத்துக்கும் தான் மதிப்பு அப்படிங்கிறது அதிகம், மரியாதை அப்படிங்கிறது அதிகம். ஸோ அதற்காக தான் பணம் அப்படிங்கிறது கொட்டுன்னு சொல்லிட்டு கொட்டும். நமக்கெல்லாம் யார் கொடுக்குறா, யாருங்க செய்கிறா? ஸோ எல்லாத்துக்கும் மேலே என்கிட்ட யார் வந்துட்டு உதவி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் எங்களால் மறுக்கவே முடிய மாட்டேங்குது. எங்களால் முடிஞ்சது உதவிகள் அப்படிங்கிறத 10 பேர்கிட்ட பிச்சை எடுத்தாவது நாங்கள் செஞ்சு தான் கொடுக்குறோம். ஆனால் அந்த நன்றியை வாங்கிட்டு போகிறவங்க, எங்களால் வாழக்கூடியவங்க, எங்களால் அவங்க வாழ்க்கைக்கு வெளிச்சம் அப்படிங்கிறது இருந்தும் கூட எங்களை ஒரு புழு பூச்சை மதிக்கிற அளவுக்கு கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. மதிக்காட்டியும் கூட பரவாயில்ல, மிதிக்காமல் இருந்தால் பரவாயில்ல. ஸோ இப்போது எங்களால் அவங்க வளர்ந்துடுறாங்க, ஆனால் எங்களை ஏளனமாக பேசுகிறாங்க, எங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க, எங்களை அவமானப்படுத்துகிறாங்க. இது இல்லைங்க மிதுனம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நிலையிலையும் யாருக்குமே அட போங்கடா என்னால் பழைச்சவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட இவங்க அவங்கள எதிர்த்து பேசினதே கிடையாது. உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒன்றை மாதிரி பேச ஆரம்பித்தேன் அப்படின்னா உனக்கும் எனக்கும் ஒரு தகுதி தராதரம் அப்படிங்கிறது வேறுபட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி மிதுனம் என்றைக்கும் ஒரே மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு உன்னதமான ஒரு மனசுக்கு உயர்வை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெய்வங்கள் அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருக்கேங்க. ஸோ போதும்பா, எல்லோரும் ஸ்டாப் பண்ணுங்கள். இனி வந்துட்டு மிதுனத்தை யாரும் சோதிக்காதீங்க. அவங்களுக்கு சோதனைகள் எல்லாருக்குமே கொஞ்சம் நல்லது அப்படிங்கிறத பண்ணி விட்ருங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போது ஒரு உறவு உங்களுடைய வாழ்க்கையையே மாற்ற போகுதுங்க. மிதுனம் ராசிக்காரர்களே எழுதி வச்சுக்கோங்க, மே 14ஆம் தேதி இது நடக்கும். அன்றைய நாளில் இருந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது பூர்த்தியாகும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை திறம்பட செய்து முடித்து வெற்றி அப்படிங்கிறது கொள்வீங்க. அது யாருப்பா அந்த ஒரு நபரே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? நவ கிரகங்களில் சுப கிரகம், அதாவது மங்கள கிரகம், தனக்காரகன்,
அது மட்டும் இல்லாமல் இப்படி பெயர் எடுத்த அந்த குரு பகவான் தாங்க, சரிங்களா? அந்த ஒரு உறவு தான் உங்களுக்கு உன்னதத்தை அப்படிங்கிறத ஏற்படுத்த போகுது. அதாவது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மே மாதம் 14ஆம் தேதியில் இருந்து உங்களுடைய ராசியில் அமரக்கூடிய குருவினால் இவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜென்ம குருவாக உங்களுக்கு வராருங்க. ஒரு பதட்டம் அப்படிங்கிறது அடைய வேண்டாம். ஏன்னா குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறத சாதகமாக தான் கொடுக்க போகுது. பூர்வீக சொத்து பிரச்சனை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தீர்வு கிடைக்கும். வெளிநாட்டு பயணங்கள் அப்படிங்கிறது சாதகமாக அமையும். அரசாங்கத்தால் உங்களுக்கு ஆதாயம் அப்படிங்கிறது உண்டு. பொறுப்புகளும் சரி, வேலை சுமைகளும் கொஞ்சம் அதிகரிக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் மிதுனம் ராசிக்காரவங்க இதையும் எழுதி வச்சுக்கோங்க, யாருக்குமே வாக்கு உறுதி அப்படிங்கிறது கொடுக்கவே கூடாது. போதும், எல்லாருக்கும் வாக்கு கொடுத்து வாழ்க்கையை இழந்தது அப்படிங்கிறது போதுங்க. திரும்பவும் சொல்கிறேன், உங்களுடைய நெத்தி பொட்டில் ஒரு பொட்டை வச்சுக்கிட்டோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு நான் உங்களுக்கு அதை செஞ்சு தரேன், நான் வரேன், பண்ணித்தரேன் அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அது உங்களுக்கு ஆபத்து. இன்றைக்கி இல்லை, என்றைக்குமே அது உங்களுக்கு ஆபத்து தான். முடியாதுன்னு சொல்லிட்டு கூட செஞ்சு கொடுத்துருங்க. ஆனால் முடியும்னு சொல்லிட்டு நின்னீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிட்ட ஒரு ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சிடலாங்க. இப்போது ஜென்மகுரு அப்படின்னாலே வீட்டில் கொஞ்சம் சிரமம் இருக்கணும், மனசுக்குள்ளே சலிப்பு வரும், சோர்வு வரும், முன்கோபம் வரும், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அது வந்தாலும் அது நீங்கள் இது பண்ணுவீங்க. அதாவது ஜோதிட சாஸ்திரப்படி குரு பகவான் அப்படிங்கிறது யார் அப்படின்னா தனக்காரகன், பணத்துக்கு முக்கியமான கிரகம். தனம் பணம் ஒருத்தருக்கு நல்லா இருக்குது அப்படின்னா குரு பகவான் நல்லா இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்லதொரு நிலைக்கு தான் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு அவர் வந்திருக்காரு. ஜென்மகுரு அப்படின்னால பயப்பட வேண்டாம். ஒரு கோடீஸ்வர யோகத்தை, குபேர யோகத்தை தான் இவர் கொடுக்க போகிறாரு. அது என்ன அப்படிங்கிறத நான் இப்போ சுருக்கமாக சொல்கிறேன், பின்னாடி நான் விரிவாக சொல்கிறேன். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு தற்போது குரு பகவான் இருப்பதனால நீங்கள் எந்த ஒரு முயற்சிகள் அப்படிங்கிறத எடுத்தாலும் வாழ்க்கையில் அபரிவிதமான ஒரு முன்னேற்றம், வளர்ச்சி அப்படிங்கிறத பெற முடியும். சாதாரணமாக நீங்கள் தொடங்கக்கூடிய வியாபாரம் கூட மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறத கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் மாற்றம், திடீர் திருப்பத்தை கொடுத்து முன்னேற்றத்தை அடைய செய்கிறாரு குரு பகவான். இப்போ சொல்லுங்கள், இந்த ஜென்மகுரு அப்படிங்கிறது உங்களுக்கு எங்கெங்கே பாதிப்பு ஏற்படுத்தினார்? இன்னும் தெளிவான ஒரு விளக்கம் அப்படி சொல்கிறேன் பாருங்களேன். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். வெளியூர் போகணும், வெளிநாட்டுக்கு போகணும், இதன் மூலமாக உங்களுக்கு சுப செய்திகள் அப்படிங்கிறது கிடைக்கும். எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செயலாற்றினீங்க அப்படின்னா நஷ்டம் அப்படிங்கிறதே வராது. குரு பகவானுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பதனால குழந்தை பேரு வாய்ப்பு, குழந்தைகள் வழியில் நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு. பூர்வீக சொத்தால் ஆதாயம் அப்படிங்கிறது உண்டு. மகனுக்கோ மகளுக்கோ கல்யாண வரன் அப்படிங்கிறது கூடி வரும். அதே போல் குரு பகவான் 7ஆம் வீட்டையும் பார்க்கறதுனால கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டு. வீட்டில் தாமதமான தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது இனிமேல் கோலாகலமாக நடக்குங்க. மறைந்து கிறைந்த திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும். அதே போல் உங்கள் ராசிக்கு பாக்கிய வீடான 9ஆம் வீட்டையும் குருவினுடைய பார்வை விழுவதனால நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணம் உங்கள் கைக்கு வரும். அதே போல் உங்கள் பணம் உங்கள் வெளியில் எங்கேயாவது மாட்டிக்கிட்டு இருக்குது, சொந்த பந்தங்கள்கிட்ட ஏதாவது தொழிலையோ அந்த ஒரு பணம் அப்படிங்கிறது திரும்ப வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அடுத்ததாக அரசியல்வாதிகளுக்கு நல்லா இருக்குங்க. ஆனால் கோஷ்டி பூசல் அப்படிங்கிறத சிக்காமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு அது சுத்தமாக செட்டே ஆகாது. அடுத்ததாக குரு பகவானுடைய நட்சத்திர சஞ்சாரம் அலைச்சலுக்கும், ஆனால் அதே சமயம் ஆதாயத்துக்குரிய அந்த செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் போவதனால சுப செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாகும். இப்போது ஒருத்தவங்க நல்ல உயர்வான ஒரு நிலைக்கு போகிறாங்க, ஒரு கலெக்டர் ஆகிறாங்க. எடுத்தோடனே கலெக்டர் ஆகிட முடியுங்களா? யூபிஎஸ்சி எக்ஸாம் அப்படிங்கிறது எழுதணும், நிறைய ஸ்டேஜ் அப்படிங்கிறது இருக்குது. ஒரே முறையில் பாஸ் பண்ணுறோம் அவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி பல கட்ட தேர்வுகளில் தோல்வி அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பாஸ் ஆகிறவங்க இருக்காங்க. அப்போ கஷ்டம் அப்படிங்கிறது அந்த இனிமையான ஒரு வெற்றிக்கு காரணமாக இருக்குது. அப்படி தாங்க இந்த ஒரு காலகட்டத்தில் மிதுனம் ஏதாவது கஷ்டங்களை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? கண்டிப்பாக இந்த கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு இஷ்டமாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறத மனசில் எழுதி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உடனே சொல்கிறது, அட போங்கப்பா நீங்கள் அங்கிட்டு சும்மா ஏதாவது ஒன்று சொல்லிட்டு கிடப்ப, இது மிதுனத்துக்கு என்ன தான் நடந்திருக்கு, என்னங்க நடக்கலை? ஸோ யோசிச்சு பாருங்களேன், இது வரைக்கும் கஷ்டம் அப்படிங்கிறது வந்திருக்கு, ஆனால் அதில் இருந்து வெளியில் வந்திருக்கீங்க இல்லைங்களே. ஸோ உங்களை சார்ந்து நிறைய பேருக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது கொடுத்துருக்கீங்கல்ல. ஸோ இப்போ வரைக்கும் மற்றவங்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக கெத்தாக தானே சுற்றிட்டு இருக்கீங்க. 1000 பிரச்சனை இருக்கட்டுங்க, 1000 கஷ்டங்கள் அப்படிங்கிறது இருக்கட்டும், ஒருத்தவங்களை கை நீட்டி பேச முடியுங்களா? இதெல்லாம் யாருங்க காரணம்? ஸோ கடவுள் உங்களுக்கு துணை நிற்கிறாரு, கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக நிற்கிது, புரியுதுங்களா?
அப்போது மற்றவங்க சொல்கிற மாதிரி மிதுனம் சொன்னால் அது தப்பு. ஏன் அப்படின்னா மற்றவங்களால் வாழ்க்கை அப்படிங்கிறது வந்துட்டு காலம் போன ஒரு போக்கில் தள்ள முடியுமே தவிர்த்து புதன் பகவானை அதிபதியாக கொண்ட மிதுனம் ராசி அந்த காலத்தையே வந்துட்டு மாற்றி அமைக்க முடியுங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய அதிபதியினுடைய பவர் அந்த மாதிரி. ஸோ இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் தந்தையாருடனான மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது நீங்குது, சேமிப்புகள் அப்படிங்கிறது கரையுதே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்ட நீங்கள் எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு யோசிப்பீங்க. ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு பண வரவு அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குங்க. ஆனால் ஒரு நேரத்தில் மிதுனம் வந்துட்டு இன்னொரு விஷயம் அப்படிங்கிறத செய்யக்கூடாது. பணம் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பி பணம் கொடுத்து ஏமாறக்கூடாது. அதே போல் இரவு நேர பயணங்களை சுத்தமாக தவிர்த்திடணும். அது மட்டும் இல்லாமல் பணத்தை பொறுத்த வரைக்குங்க எதிர்பார்த்த பணம் அப்படிங்கிறது கையில் வரும், எதிர்பாராத பண வரவு அப்படிங்கிறது கைக்கு வரும். குடும்பத்தில் நல்லது நடக்கும், பிள்ளைகள் போக்கில் நல்லது ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். பூர்வீக சொத்துக்களில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது வருங்க. தாய் வழி உறவுகளால் ஆதாயம் அப்படிங்கிறது உண்டு. இதே வியாபாரம் செய்கிறீங்க, ஆண்களோ பெண்களோ எந்ததொரு தொழில் எந்ததொரு துறைகளில் நீங்கள் பிஸ்னஸ் அப்படிங்கிறது பண்ணாலும் சரிங்க, லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். சந்தை நுணுக்கங்கள் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு பெரியது முதலீடுகள் அப்படிங்கிறது பண்ணுவீங்க. அதே போல் கஸ்டமர்கிட்ட ரொம்ப அன்பாக நடந்துப்பீங்க. புதியதொரு துறைகளில் முதலீடு அப்படிங்கிற செய்கிறதுக்கு யோசித்து பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அதே மாதிரி கெமிக்கல், ஹோட்டல் இந்த மாதிரி துணி வகைகளாக லாபம் உண்டு. பங்குதாரர்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது நீங்குது. நீங்கள் சொல்கிறபடி உங்களுடைய பங்குதாரர்கள் சொல்கிறபடி கேட்டு நடந்துப்பாங்க. அடுத்து உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் சவால்களில் வெற்றி பெறுவீங்க. சக ஊழியர்களை பகைத்து கொள்ள வேண்டாங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு அப்படிங்கிறதும் சம்பள உயர்வு அப்படிங்கிறது உண்டு. இது குறிப்பிட்ட துறையில். அதே போல் தண்ணீர் துறையில் இருக்கிறவங்களுக்கு, கணினி துறையில் இருக்கிறவங்களுக்கு கண் பிரச்சனை, தூக்கம் கெடுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் தொழிலில் நீங்கள் வெற்றியாளர் ஆகலாங்க. குறிப்பாக நவம்பர் டிசம்பர் மாதங்களில் நினச்சது அப்படிங்கிறத முடிச்சுப்பீங்க. அதே போல் விமர்சனங்கள் அப்படிங்கிறத புறந்தள்ளிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறத பயன்படுத்திக்கோங்க. சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் சரிங்க, அது உங்களுக்கு பெரியதொரு வளர்ச்சி அப்படிங்கிறத கொடுக்குங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது தடைகள் எதுவானாலும் சரி சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியத்தை தருவதாக அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது அப்படிங்கிறது மிதுனம் ராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி தரக்கூடிய ஒரு பொது பலன்கள் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போது தனிப்பட்ட முறையில் மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே குரு பகவான் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாரு. மிருகசீடம் நட்சத்திரம் தொட்டது எல்லாமே துலங்குங்க. பட் இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த ஒரு மந்த நிலை அப்படிங்கிறது மாறுது. மனசில் இருந்த பயம் அப்படிங்கிறது போகுது. உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள், வந்த நோய் நொடிகள் அப்படிங்கிறது விலகுது. அதே மாதிரி தொழிலையும் சரி செய்தியிலையும் சரி உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்பு, மறைமுக தொல்லைகள் நீங்குது. இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமான முடிவை கொடுக்குது. செல்வாக்கு உயருது. செய்து வரக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் பெறுவீங்க. அதே மாதிரி புதிய முயற்சிகளில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். 3, 4ஆம் பாதத்தில் இருந்தவங்களுக்கு 5, 7, 9ஆம் இடங்களுக்கு குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பம், விவகாரம், இரத்த உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனை, சொத்து விவகாரம் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருது உங்களுக்கு சாதகமாக. ஸோ சிலருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும். திருமணம் வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு மனம் மாலை ஏறும். இதே மாதிரி தம்பதிகளுக்கு இடையே நெருக்கம் அப்படி அதிகமாகும். கூட்டு தொழில் இருக்கிறவங்களுக்கு லாபம் பல மடங்கு பெருகும். புதிய வீடு கனவுகள் எல்லாமே நனவாகும். அதாவது பொதுப்படையாக சொன்னாலும் சரி, தொழில் ரீதியாக சொன்னாலும் சரி, பணியாட்களுக்கு சொன்னாலும் சரி, பெண்களுக்கு சொன்னாலும் சரி, கல்வி படிக்கக்கூடியவங்களுக்கு சொன்னாலும் சரி, உடல்நிலையை பொறுத்த வரைக்கும், குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்கள்லையுமே முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. சொத்து, சுகம், வசதி, வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் திருச்செந்தூர் முருகப்பெருமானே அனுதினமும் வழிபாடு செய்ய வாழ்க்கையில் வளம் அப்படிங்கிறது பெருகும். திருவாதிரை நட்சத்திரம் வருமானம் அப்படிங்கிறத அதிகரித்து கொடுக்குறாரு குரு பகவான். இவரால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகுது. உறவுகளுக்குள்ளே உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள், சொத்து விவகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான முடிவை கொடுக்குது. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தவங்களுக்கு அந்த கனவு அப்படிங்கிறது இப்போ நிறைவேறும். திருமணத்துக்காக காத்திருந்தவங்களுக்கு அந்த திருமண யோகம்ங்கிறது உண்டாகுது. பிரிந்த தம்பதிகள் இப்போ ஒன்று சேரக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறத ஏற்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கூட்டுத்துறையில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் விலகுது. புதுசாக வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, செல்வாக்கு, அந்தஸ்துன்னு உங்களுடைய கனவுகள் எல்லாமே நனவாகுது. தந்தை வழி சொத்துக்கள் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வரும். எதிர்பார்த்த முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படுதுங்க. ஸோ இதோட குடும்பத்தில் சுபிட்சம் அப்படிங்கிறது ஏற்படுத்துகிறாரு. ஸோ தனவரவு அப்படிங்கிறத அதிகரித்து கொடுக்குறாரு. ஸோ இவங்க மட்டும் இல்லைங்க, கேது பகவான், சூரியன், செவ்வாய் இவங்களுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய நிலையை அப்படிங்கிறத உயர்த்தி வைக்கிறாங்க. தொழில் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா நல்லதொரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். லாபத்துக்கு குறைவே இருக்காது, நஷ்டத்துக்கு வாய்ப்பு அப்படிங்கிறதே இருக்காது. அடுத்து தனியார் துறையோ
தனியார் துறையோ இல்லை அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ இல்லை கை கட்டி ஒரு கூலி வேலை செய்தாலும் சரிங்க, உங்களுக்கு உயர்வு அப்படிங்கிறது உண்டு, எதிர்பார்த்த பதவி கிடைக்கும். அதாவது டெம்பரவரியாக வேலை பார்த்தா சரிங்க, நிரந்தரமான ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் கனவுகள் நினைவாகுதுங்க. குரு பலன் அப்படிங்கிறது வந்து விட்டதுனால திருமணமாக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு மாங்கல்யம் பொன்பொருள் அப்படிங்கிறது சேரும். குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்குங்க. ஒட்டுமொத்தமாக உங்களுடைய வாழ்க்கையை வந்துட்டு எல்லா விதங்கள்லையுமே உயர்வு அப்படிங்கிறதை பார்க்க போகிறீங்க. சொந்த வீடு, அசையாத சொத்துக்களாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. அடுத்ததாக கல்வியிலையும் சரிங்க, அதிக மதிப்பெண்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சீராகுது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நெருக்கடிகள் இல்லாத ஒரு குடும்பத்தில் சந்தோஷம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதே போல் பணவரவு அதிகமாகும். இடம், வீடு, வாகனம், பொன்பொருள் சேர்க்கை, சமுதாயத்தில் அந்தஸ்துங்கிறது உயரும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படுங்க. புதியதொரு வீடு கட்டி பால் காய்ச்சி குடிக்கு ஏறக்கூடிய யோகம் இருக்குது. அடுத்ததாக நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் மற்றும் வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அனுதினமும் பகவதி அம்மனை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் வளம்ங்கிறது உண்டாகும். அடுத்ததாக புனர்பூசம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது யோகமான ஒரு காலம்ங்க. ஏன் அப்படின்னா குருவால் குடும்பத்தில் சுபிட்ச நிலை அப்படிங்கிறது உண்டாகுது. கடன், வம்பு இது எல்லாம் இருந்த நிலை அப்படிங்கிறது மாறுது. உறவுகள் பலப்படுது. பூர்வீக சொத்துக்களை இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கிது. தந்தை சொத்துக்கள் அப்படிங்கிறது கைக்கு வரும். சிலருக்கு வாரிசுகள் அடிப்படையில் தந்தையினுடைய வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு அந்த பல நாள் கனவுகள் அப்படிங்கிறது இப்போ பழிக்க போகுது. சிலருக்கு வந்துட்டு 2வது குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். திருமணத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு மனமேடை ஏறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. தம்பதிகளுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் விலகுது. கூட்டு தொழிலில் லாபம் அப்படிங்கிறது உண்டு. புதிதாக வீடு வாங்குறீங்க, சொத்து வாங்குவீங்க, உங்கள் கனவுகள் எல்லாமே நனவாகுது. இது மட்டும் இல்லாமல் உடல் பாதிப்புகள் அப்படிங்கிறது விலகுது. தொழிலையும் சரி, வேலையிலையும் சரி, உங்களுக்கு இருந்த எதிர்ப்பு, மறைமுக தொல்லை இனி வந்துட்டு இருந்த இடம் அப்படிங்கிறது தெரியாமல் மறைந்து போகுங்க. இழுப்பறி வழக்குகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாகும். உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது மறைந்த எதிரிகள் அவங்க மேற்கொண்ட முயற்சிகள் எல்லாமே நிறைவேறாமல் போகுங்க. உங்ககிட்ட அவங்களுடைய பாட்சா அப்படிங்கிறது பலிக்காது. தாய் வழி உறவுகளால் ஆதாயம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகுங்க. இன்னும் கொஞ்சம் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா, குரு பகவான் உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய இந்த நேரத்தில் சூரியன் செவ்வாயினுடைய சஞ்சாரமும் இப்போ பெருமளவு நன்மை அப்படிங்கிறது உண்டாக்குறாங்க. வசதி வாய்ப்பு அப்படிங்கிறத அதிகரித்து கொடுக்குறாங்க. அண்டு தொழில் ரீதியாக முதலீட்லேயும் சரி, உத்தியோகத்துலேயும் கவனம் வச்சுக்கோங்க. லாபம் அப்படிங்கிறத எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில், வேளாண் தொழிலில் லாபம் அப்படிங்கிறது கொடுங்க. அடுத்ததாக பணியாட்கள், தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ, உங்களுக்கு இருந்த வேலைப்பளு அப்படிங்கிறது குறையுதுங்க. மனப்போராட்டம் அப்படிங்கிறது மாறுது. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது. அரசு வேலையில் இருக்கிறவங்க எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே விலகுதுங்க. சரி, ஓகே. அடுத்ததாக பெண்களுக்கு படிப்பு, வேலை, திருமணம் இந்த மாதிரி கனவுகள் எல்லாமே கொஞ்சம் நனவாகுது. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு இப்போ கனவுகள் அப்படிங்கிற நனவாகும். கணவர்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். உறவுகள் மத்தியில் செல்வாக்கு அப்படிங்கிறது உயருது. பொன்பொருள் சேருது. பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை அப்படிங்கிறது அதிகமாகும். கல்வியை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஒரு காலம் ஆர்வமும் அக்கறையும் உண்டாகுது. விரும்பிய கல்லூரிகளில் விரும்பிய இடம் அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்த உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் எப்பேற்பட்ட ஒரு நோய் நிலையில் நீங்கள் படுத்திருந்தாலும் சரி, அது இப்போது உங்களுக்கு மருத்துவ சிகிச்சைனால் முழுசாக குணமாக போகிறீங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நிம்மதி உண்டாகுது. வசதி வாய்ப்புகள் அப்படிங்கிறது பிறகுது. சேமிப்பு உயருது. சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது வீட்டில் வந்து அடுத்தடுத்து நடக்க போகுது. தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை பலப்படுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு செயல்பட போகிறீங்க. சொந்த வீடு, வாகன கனவுகள் எல்லாமே இப்போ நனவாகுது. பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை அப்படிங்கிறது கூடுது. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது ஆலங்குடி குரு பகவானை அனுதினமும் வழிபாடு செய்ய நன்மைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி, பரிகாரமும் சரி, மிதுனம் ராசிக்கு குரு வந்துட்டு கோடான கோடி நன்மைகள் அப்படிங்கிறத அள்ளி தாங்க கொடுத்துருக்காரு. புரியுதுங்களா? ஸோ அதை கரெக்டாக பயன்படுத்துறது மட்டும் உங்களுடைய சிந்தனையை வச்சுக்கோங்க. எப்போவுமே ஒன்று தோற்று போனாக்க இன்னொரு பிளான் அப்படிங்கிறத வச்சுருப்பீங்க இல்லைங்களா? அதே மாதிரி தான் இந்த வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத திட்டமிட்டு வச்சுக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுப்படியாக நீங்கள் செய்ய வேண்டிய ஆலய தரிசன வழிபாடு, திருச்சி துவாங்குடி அருகில் இருக்கக்கூடிய
திரு நெருங்காலத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமைகளில் குடும்பத்தோடு போயிட்டு வழிபாடு அப்படிங்கிறது பண்ணிட்டு வாங்க. அதே போல் ஆசிரமத்தில் வாழக்கூடிய அந்த பெற்றோர்களை இழந்த ஏழை எளிய குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். நன்றி.